முன்னாடி சிறுத்தைக்கு முன்னாடி வந்து நிற்க போகுது. ரொம்ப பயமா இருக்கு அப்படி எனக்கு. இப்படி ஒரு மங்களா இருக்கு. ஃப்ளாஷ் போடணுமோ? கண்ணாடி. ஓ அப்படியா? அது இது பண்ண இது. ஓ நம்ம ஏசி போடாததுனால. ஏசி போட்டுட்டா உள்ளதான் இருக்கு. உள் சைடு தான். இல்லை ஏசி போட்டால் சரியாயிடும். அதோ நீ கேட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு போக முடியாது பேபி அப்படி. சும்மா ஒரு செகண்ட் டப்புனா பண்ணிட்டேன். ஆ பாரு நீ கேட்ல போதுமா? அங்க பாரு லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கி இதான் இருக்கு. வந்து டாஷ் கேமரா தான் இங்க இருக்கு. கேமரா வாட்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆடாம இருக்கும். அங்க என்னமோ ப்ளூ கலர் ஜொலிக்குது. இதுதான் ரசாட்டோ. பார்த்துட்டே வாங்க. ரோட்டை பாருங்க, பாம்பு கீம்பு இருக்குதானே. நிறைய டைம் மாட்டோம். சின்னதா ஒரு பல்ப் தான் போட்டுருக்காங்க. பார்த்தா எந்த அளவுக்கு வெளிச்சம். இந்த கேரட்டை அந்த பக்கம் போடுப்பா. அந்த பக்கம் பின்னாடி போடு. எங்கப்பா? அதான் நல்ல வெளிச்சமா இருக்கு. ஆஃப் வேற பண்ணிட்டேனே. பாம்பு ஈஸியா போயிடும் தானே. சரி ஆமா ஆமாடா. வீடியோ எடுத்து பாருங்க வண்டி. நான் நினைக்கிறேன் எல்லாம் நைட் தான் வெளியே போவாங்க போல இருக்குது. நாங்கெல்லாம் நைட்டு தானே வெளில போயிட்டு வீட்டுக்கு வருவோம். இது ஓடுது பாருங்க. புயல் தானே. நாய்க்குட்டிங்க. அதே நாய்க்குட்டிங்க. பாம்பு மாதிரி பார்த்தேன். அது நாய்க்குட்டி. பார்த்தேன். நடுவுல இருக்கதா. நடுவுல பாவம் முடியாதுங்க. லைட்டே எல்லாமே என்னதுன்னா அப்படி வந்துருக்கும். நீ பார்த்தீங்க கொஞ்சம் கீழே பள்ளமா போகும். அடடே அங்க ஒரு டோன் இங்க பாருங்க. ஃபுல்லா பல்ப் பாருங்க. ஓ சூர் ரிசார்ட்டா. இது எவ்வளோ கிடக்குது அது. ரொம்ப பெருசா இருந்தது. ஆமா தள்ளி மாதிரி கிடக்குது. எவ்வளோ தூரம் போகுது பாருங்க இந்த ரிசார்ட். பாவம் அப்படியே காரோட வீல் கட்டி போச்சுன்னா கார் அப்படியே காரோட வீல் ஸ்டாப் ஆயிடும். ஆஹா அப்படியே பாம்பு மெதிச்சுமா. ஆமாட்டி. கார் வந்து பாம்பு மெதிக்குமாமா. டேய் மெதிக்காதடா, நசுக்கிரோம்டா. நசுக்கிறோம். நம்ம தான் மெதிப்போம். கார்லாம் நசுக்கி நம்மளே தூக்கிப்போம். வண்டி கூட சைக்கிளே என்ன தூக்கி இங்கதான் சைக்கிள் இல்லை. அது இன்னொரு இடம். சைக்கிளே தூக்கி அடிச்சதான். என்ன அப்படிதானே எப்பவுமே இப்படி வீட்டுல போகாம எனக்கு சைக்கிள் தூக்கி அடிச்சதான். லைட் ஆன் பண்ணிட்டு ஓட்டுமே அந்த மண்ணு வர மாதிரி பேபி. இப்போ ஆஃப் பண்ணு லைட்டா. இது பயங்கரமா இருக்கு. போடுங்க சிறுத்தைக்கு முன்னாடி நீ ரொம்ப பயமா இருக்கு அப்படி எனக்கு. டாடி கண்ணு தெரியாது டாடி. கார் எங்க
மேல பாரு எப்படி பயமா இருக்கு, இருட்டா இருந்தா. டாடி இதுதான் அந்த நாய்க்குட்டி இங்க இருக்குது, புரிஞ்சுதா? டாடி அப்படி பார்க்க கூடாது, மேல பாரு இப்படி அந்த மரங்கள் எல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு. டாடி லைட் ஆஃப் பண்ணீங்க, கார் இங்கே போய் இடிச்சிட்டு போறீங்க. டாடி நீங்க ஏதோ டர்ன் வரும் டாடி, நல்லா லைட் போடுங்க இதுக்கு. ஆமா ஆமா லைட் போட்டு அப்படி. ஹேய் ஹேய் மா பாம்பு எங்க சத்தியமா பார்த்த பச்சை கலர்ல அந்த இலையோட ஓரத்துல வந்துருச்சு. விடுவாங்க. சரி விடு, பச்சை கலர்ல இருந்துச்சா? சரி எதுக்கு இப்ப விடு, பரவாயில்ல. எதுக்கு இவ்வளவு சத்தியம் போடுற அதுக்கு? நான் உண்மையா சரி பாத்துட்டு போ. இப்ப என்ன அது பாம்பு தானே? ரிவர்ஸ்லாம் எடுக்க முடியாது கார் அங்க. அது போயிட்டு இருந்துச்சுமா, அந்த இலைங்களோட ஓரத்துல போயிட்டு இருந்துச்சுமா. ஏய் என்ன அப்படி போற? டாடி இங்க தான் டாடி, இங்க வந்தா டேஞ்சரஸ். ஸ்லோவா போங்க. ஐயோ கார் வரும்போது நமக்கு அது தகுந்தாப்புல ஒரு இடம் வந்து பாட்டிக்குது. இதுதான் அந்த ஊருக்குள்ள வந்துருக்கோம். இனிதான் ரொம்ப இதுவா இருக்கும்ல அங்க. ஆனா ஒன்றும் வெளிச்சமா தான் இருக்கு. நான் கூட பயமா இருக்கும் போல நைட்லன்னு நினைச்சேன். இல்ல நம்ம நைட் போயிட்டோம். ஊரு உள்ள நிறைய ஊர் அந்த அந்த மண்ணு மாதிரி அந்த மண்ணு மாதிரி வந்துச்சு. ஆண்டு அதான் அந்த மண்ணு மாதிரி இப்போதான் அங்க ஒரு நம்ம 3 பாம்பு பார்த்துட்டோம். லக்கு இருந்தா நீங்க பார்க்கணும். அந்த வியூ பாயிண்ட்ல ஒரு டீ கடை வந்து. டாடி அது ஏன் நீங்க கஷ்டப்பட்டு போறீங்க? அதுக்கு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம்ல. நீ எந்த வீட்டை சொல்ற? நம்மளோட எந்த வீடு? ரெசார்ட்டா? நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு போட. ஏன் இங்க பிடிக்கலையா உனக்கு சுத்திட்டு இருக்கிறதுக்கு? பேக்கான இருக்குது. ஓ மை காட், எப்படி இருக்கு பாரு இந்த இடம். கல்ல வரும்போது எப்படி இருந்துச்சு படிச்சுங்க. டாடி டாடி இங்க தான் டாடி இது வரும் அந்த டர்னிங். ரெசார்ட் போ நல்லா போட்டுக்கோங்க. இன்னும் முன்னாடி போவோம்ல லைட் அது போடுங்க. லைட்டை தான் கட்டி கொண்டு போயிருக்கீங்க. இங்கதான் அது. இங்கெல்லாம் லைட்டே இல்லை தெரியுதா? டியூப் லைட்டே இல்லை. அங்க உள்ள விட்டு போட்டா என்ன அங்க உள்ள அந்த விட்டு போனா என்ன பண்ணுங்க? இங்க மரம் உடைஞ்சு கிடக்குது தெரியுதா? அப்படியா? இங்கெல்லாம் எதுவுமே ரெசார்ட் எதுவுமே இல்லைல்ல? இருக்கு சிலோன்னு கிடக்குது. இங்கதான் அப்படி அது இந்த இடம்.
பின்னாடி திரும்பி பாரு அபினா. ஏதோ கல்லை போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. டாடி படிக்கிறாங்க. ரெட்டி லைட் மட்டும் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. டாடி பின்னாடி எந்த லைட்டும் இல்ல டாடி. இங்கே தானே அந்த டீப்பாக போகுமே. டாடி வா, யாரும் வரமாட்டாங்க டாடி. வாமுதா டாடி தனியா இருக்கும். ம் அவ்வளோதான்டா இனி போய் நம்ம ரெசார்ட்டுக்குலாம் போயிட்டா பயமா இருக்காதுடா. பயங்கரமா அதுவே நம்ம ரெசார்ட்டு. நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு கட்டு இருக்கு. பேய் மாதிரி வராது. தனியாக என்ன ஒரு குளிர் வாக்கிங். வண்டியில் வராங்க, வண்டியில் வராங்க. குடுங்க பின்னாடி ஓடி வரணும் பறந்துக்கிட்டு. டாடி, ஏன்னா நான் பயம் பிடிச்சல. அந்த ஒரு ராக் மேல ஒரு வீடு இருந்தது, அது இங்கே தானே இருக்கு. போ வண்டியில போறாங்கம்மா. அவங்களே இந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க. போய் போய் பழக்கமாயிரும் அவங்களுக்கு. இல்லம்மா, வேற ஊர் தான். அந்த அக்கா மூஞ்சி நீங்க பார்க்கணும். பார்த்து பார்த்து பயந்துட்டே போகிறாங்க. அப்படின்னு தொண்டை கட்டின மாதிரி. பின்னாடி பின்னாடி உட்காந்துருக்காங்களே அந்த அக்கா. அதனால தான் பயமா இருக்கும். ஏதோ பின்னாடி வீட்டுல வந்து செம்மையா இருக்கு அந்த லைட்டிங். வர்றா. நம்ம தப்பா ஊறி இருந்துச்சு. அவ்வளோதான் வண்டி ஒன்று ஊருக்குலாம் போனோமே. இல்லை வர்றா. காரா வருது. வண்டி சிங்கிள் லைட் தான் வண்டி. எல்லாம் இவங்க இந்த ஊருக்காரங்கம்மா. இவங்க தோட்டத்துல வேலை வேலை பார்க்குறாங்க. பார்க்குறோம். அவங்களாம் பாம்பு கீம்பு வந்தால் கூட தூக்கி தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கடா. நம்மளை மாதிரிலாம் பயந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு நாளைக்கு 10 பாம்பு பார்ப்பாங்க. அப்படி இந்த இது டீ எஸ்டேட்குள்ளலாம் பாம்பு இல்லாமலாம் இருக்கும். ஜம்முன்னு போய் படுத்து கிடக்கும். பாம்போட ராக் அவங்களோட பாம்போட மூஞ்சில மெதிக்க கஷ்டப்படுமா. ஐயா அசால்ட்டா வச்சிடலாம். அது சும்மா அப்படிதான் முடிஞ்சுன்னா படான்னு ஒரே அடிதான் முடிச்சிட்டோம்னா அவளுக்கு கல்லு மாதிரிலாம் இருக்காதுடா. ரொம்ப கஷ்டப்பட்டு அமுத்தனம்லாம் இல்லை. சும்மா அதை அடிச்சு எடுத்தோம். நீயா கூட அமுக்கலாம். நீயே கூட அமுச்சிடும். பாம்போட வாயில் ஏதோ குச்சி மாதிரி ஏற்று வச்சுருக்காங்க. குச்சி மாதிரி கிடையாதுன்னா அது வேஷம் கல்லு திறக்கல பெண்ணையும் அடிக்கணும். பின்னாடி டோட்டலாக 13 நிமிஷம் ஆகுது அங்கேருந்து இங்கே வருது. மலை மட்டும் தான் தெரியுது. வெறும் மலை மட்டும் தான் தெரியுது. இந்த மலைங்க மட்டும்
ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் போலமா ஒரு கண்ணாடி. இப்ப கொஞ்சம் டேஞ்சரஸ் இடம் இல்லை, பார்க்காம வந்தால் ஸ்ட்ரைட்டாக போய் ஊட்டிடுவாங்க. நிறைய பேர் நடந்து நைட் வராம காலையில வந்துருக்காங்க. அப்படி எல்லாம் இல்லை, இந்த பங்களா இருட்டாக வச்சுருக்கானுங்க, கரண்ட் இல்லையா? இது ஆளே இல்லை போலல. தெரியுதா? இந்த கடை இன்னும் இருக்குது. ஆமா. தோசை கீசெல்லாம் போடுறாங்க போல. இங்கே ஒரு நல்ல கடை வச்சா இங்கெல்லாம் சூப்பராக ஓடும் அவங்களுக்கு. எப்படி இல்லை, நடுக்காட்டுக்குள்ள ஒரு கடை. அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இதை விட காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போவாங்கடா. தார் ரோடு பழக்கம்தான்.